திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 15 வருடங்களுக்கு பிறகு வருகின்ற ஜூலை 7ஆம் தேதி கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெறும் என அறநிலையத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கோவில் கோபுர திருப்பணிகளுக்கான கோபுர பாலாலயம் இன்று நடைபெற்றது. இதனையொட்டி அதிகாலை 3:30 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப அபிஷேகமும் உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கந்தசஷ்டி யாகசாலை மண்டபத்தில் மூலவர் மற்றும் பரிவார மூர்த்திகள், சண்முகர் மற்றும் பரிவார மூர்த்திகளின் 17 விமான கலச கும்பங்கள் வைக்கப்பட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து கும்ப கலசங்கள் விமான தளத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கும்ப கலசங்களில் இருந்த புனித நீரால் மூலவர் மற்றும் சண்முகருக்கு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலை மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த மூலவர் மற்றும் பரிவார மூர்த்திகள், சண்முகர் மற்றும் பரிவார மூர்த்திகளின் 17 கும்ப கலசங்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. திருச்செந்தூர் கோவிலில் சுமார் 15 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பது இந்நிகழ்ச்சியில் கோவில் இணை ஆணையர் ஞானசேகரன் மற்றும் அறநிலையத்துறை ஊழியர்கள், HCL நிறுவனத்தை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சுமார் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வரும் இந்த கோவில் திருப்பணிகள் தற்போது 80% நிறைவு பெற்றுள்ளது. இதனை அடுத்து வரும் ஜூலை 7ஆம் தேதி கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெறும் என அறநிலையத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கேள்விப்பட்டு முருக பக்தர்களும் திருச்செந்தூர் மக்களும் மகிழ்ச்சியும் பரவசமும் அடைந்துள்ளனர். இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.